நம்மளோட ஸ்பைனல் காலமில் பார்த்தீங்கன்னா 33 வெர்டிப்ரே இருக்குது. அதில் 5 டைப்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. இந்த 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸுமே நீங்கள் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க, இல்லை எப்படி கண்டுபிடிப்பீங்க, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு cervical vertebrae. இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி வெர்டிபிள் பாடி, ஸ்பைனஸ் ப்ராசஸ், ட்ரான்ஸ்வர்ஸ் ப்ராசஸ் இதெல்லாம் என்னன்றதை பார்த்துட்டு வந்துடுவோம். வெர்டிபிள் பாடி, ஒரு வெர்டிப்ரான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே அதில் மெயின் பார்ட் வந்து இந்த வெர்டிபிள் பாடி தான். இது நம்ம பாடி வெயிட்டை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது வெர்டிபிள் பாடி. நெக்ஸ்ட்டு ஸ்பைனஸ் ப்ராசஸ். ப்ராசஸ் அப்படின்னா ப்ரொஜெக்ஷன், அதாவது ஒரு அவுட் க்ரோத், அதுதான் வந்து ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம், இல்லை ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்பைனஸ் ப்ராசஸில் நிறைய மசில்ஸ் அண்ட் லிகமெண்ட்ஸ்லாம் வந்து அட்டாச் ஆகுது. இது நம்ம ஸ்பைனை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணுது. அதனால தான் இது ஸ்பைனஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இப்போ வந்து ட்ரான்ஸ்வர்ஸ் ப்ராசஸ்னால் ப்ரொஜெக்ஷன், ட்ரான்ஸ்வர்ஸ் இது வந்து சைடில் இருக்க ரெண்டு சைட்லேயுமே இருக்கனால இதை வந்து ட்ரான்ஸ்வர்ஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ நம்ம cervical vertebrae எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். வெர்டிபிரல் பாடி இது வந்து சின்னதாக இருக்கும். இந்த ஸ்பைனஸ் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா பின்னாடி பைஃபிடர் எண்டாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த ட்ரான்ஸ்வர்ஸ் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும். அதுலேயுமே ட்ரான்ஸ்வர்ஸ் ஃபொராமன் இருக்கும், ஒரு ஓப்பன் இருக்கும். ஓப்பனிங்கை தான் ஃபொராமன் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரான்ஸ்வர்ஸ் ப்ராசஸில் இருக்கனால இதை ட்ரான்ஸ்வர்ஸ் ஃபொராமன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது cervical vertebrae எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்? ஸ்மால் வெர்டிபிரல் பாடி, பைஃபிட் ஸ்பைனஸ் ப்ராசஸ் எக்ஸப்ட் C7, cervical 7ல் இது இருக்காது. அதே மாதிரி ட்ரான்ஸ்வர்ஸ் ஃபொராமன் ட்ரான்ஸ்வர்ஸ் ப்ராசஸில் இருக்கும். இது மூலமாக நம்ம cervical vertebrae ஐடென்டிஃபை பண்ணலாம். மேமல்ஸில் பார்த்தீங்கன்னா 7 cervical vertebrae இருக்குது. நெக்ஸ்ட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா thoracic vertebrae. இதில் வெர்டிபிரல் பாடி ஹார்ட் ஷேப்பில் இருக்கும். ஸ்பைனஸ் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாகவும் இன்ஃபீரியராக கீழே பார்த்த மாதிரியும் ப்ரொஜெக்ட் ஆகிருக்கும். அது வந்து வெளியே அவுட் க்ரோத் இருக்கும், பட் கீழே பார்த்த மாதிரி இருக்கும். அதுதான் லாங் இன்ஃபீரியர்லி ப்ரொஜெக்டிங் ஸ்பைனஸ் ப்ராசஸ். இதில் வந்து நம்மளோட ரிப் வந்து அட்டாச் ஆகிறதுக்கான ஃபேசட்லாம் இருக்கும், அதாவது ஆர்டிகுலர் ஏரியா இருக்கும் இந்த thoracic vertebrae-ல. இந்த ட்ரான்ஸ்வர்ஸ் ப்ராசஸில் பார்த்திங்கன்னா டியூபர்கிள் ஆஃப் ரிப்ஸ், அதாவது ரிப்ஸோட டியூபர்கிள் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து ஆர்டிகுலேட் ஆகிறதுக்கான ஆர்டிகுலர் ஏரியா ஃபேசட் இருக்கும். ஃபேசட் அப்படின்னா ஒரு சர்ஃபேஸ். இதில் வந்து கான்கேவாகவும் இருக்கலாம், இல்லை கான்வெக்ஸாகவும் இருக்கலாம். இது வந்து ஆர்டிகுலேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த thoracic vertebrae-ல பார்த்திங்கன்னா மேலே இருக்க வெர்டிப்ரேவும் கீழே இருக்க வெர்டிப்ரேவும் கனெக்ட் ஆகிறதுக்காக ஃபேசட் இருக்கும். அதில் தான் வந்து 2 போனும் அட்டாச் ஆகிருக்கும். இப்போ மேலே இருக்க போனில் பார்த்திங்கன்னா இன்ஃபீரியராக இருக்க பார்ட்டும் கீழே இருக்க போனில் சுப்பீரியராக இருக்க பார்ட்டும் அட்டாச் ஆகும். ஸோ இது மூலமாக வந்து போன் 2 ஆர்டிகுலேட் ஆகுது. ரிப்ஸோட ஆர்டிகுலேட் ஆகிறதுக்கு சுப்பீரியர் டெமிஃபேசட், இன்ஃபீரியர் டெமிஃபேசட் இருக்குது. அதாவது இப்போ கீழே இருக்க போனில் சுப்பீரியரும் மேலே இருக்க போனில் இன்ஃபீரியரும் சேர்ந்து ஒரு ரிப்போட ஹெட் வந்து ஆர்டிகுலேட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி ட்ரான்ஸ்வர்ஸ் ப்ராசஸில் இருக்க ஃபேசட் வந்து டியூபர்கிள் ஆஃப் ரிப் வந்து அட்டாச் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்படி நம்ம thoracic vertebrae ஐடென்டிஃபை பண்ணலாம். இந்த thoracic ஸ்பைனில் பார்த்திங்கன்னா 12 vertebrae இருக்கும். நெக்ஸ்ட்டு lumbar vertebrae. இதில் வெர்டிபிரல் பாடி பார்த்திங்கன்னா கிட்னி ஷேப்பில் இருக்கும், கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த ஸ்பைனஸ் ப்ராசஸ் ஷார்ட்டாக போஸ்டீரியர் ப்ரொஜெக்ட் ஆன மாதிரி இருக்கும் இந்த ஸ்பைனஸ் ப்ராசஸ். அண்ட் சுப்பீரியர் அண்ட் இன்ஃபீரியர் ஆர்டிகுலர் ஃபேசட் இருக்கும். இந்த ட்ரான்ஸ்வர்ஸ் ப்ராசஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த lumbar vertebrae-ல. டோட்டலாக lumbar vertebrae-ஓட கவுண்ட் 5 இருக்கும். நெக்ஸ்ட்டு சேக்ரம். இதை வந்து நம்ம சேக்ரம் அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இதில் 5 vertebrae வந்து ஃபியூஸ் ஆகிருக்கும். இது வந்து எப்போ ஃபியூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 17லேருந்து 18 வயசு ஆகிறப்போவே வந்து இது ஃபியூஸ் ஆக ஸ்டார்ட் பண்ணிடும். எப்போ கம்ப்ளீட் ஆகி முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23 ஏஜில் கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சிடும். இதோட ஷேப் பார்த்திங்கன்னா ஷீல்டு ஷேப்பில் இருக்கும். அண்ட் இது வந்து கர்வாக இருக்கும். எப்படி கர்வாக இருக்கும்? லாஞ்சிடியூடனலாக கர்வாக இருக்கும். மேலேருந்து கீழே கர்வான மாதிரி இருக்கும், அதான் லாஞ்சிடியூடனலாக கர்வாக இருக்குது. அண்ட் இதோட பேக் வந்து கான்வெக்ஸாகவும் ஃப்ரண்ட் வந்து கான்கேவாகவும் இருக்கும். இதுதான் சேக்ரம். இது வந்து 5 போன் ஃபியூஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு காக்சிக்ஸ் அப்படி இல்லாட்டி காக்சிஜியல் போன். இது வந்து டெய்ல் போன் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு வெஸ்டிஜியல் ஆர்கன் மாதிரி தான். இந்த போன் எப்படி டெவலப் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டெய்ல் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு 8 வீக்ஸ் போல் இது வந்து டிஸப்பியர் ஆகிடும். அந்த சின்னதாக ஆன டெய்ல் இருக்குது பார்த்திங்களா, அந்த டெய்ல் வந்து நம்மளோட டெய்ல் போனாக ஃபார்ம் பண்ணுது, அதாவது காக்சிக்ஸ் போனை ஃபார்ம் பண்ணுது. இது வந்து ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்க கர்வான ஒரு சின்ன போன். இதில் பார்த்திங்கன்னா 3 to 5 vertebrae வந்து ஃபியூஸ் ஆகிருக்கும்.
இதில் ஃபஸ்ட்டு காக்சிஜல் வெர்டிப்ரே மட்டும் வைடராக இருக்கும் அண்ட் ப்ராமினன்ட் ட்ரான்ஸ்வர்ஸ் ப்ராசஸ் இருக்கும். இதை வச்சு நம்ம காக்சிக் போனை ஐடென்டிஃபை பண்ணலாம். இந்த வீடியோ நீங்கள் வெர்டிப்ரல் போனை எப்படி ஐடென்டிஃபை பண்ணணுன்றதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இஃப் யூ ஹேவ் எனி சஜஷன், கிவ் யூ வேல்யூபிள் கமெண்ட்ஸ் இன் த கமெண்ட் பாக்ஸ்.